வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கர்த்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது இந்த ஆடி மாதத்துலேயே 5 வெள்ளியும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. இந்த ஆடி கடைசி நாள் ஆடி சனிக்கிழமை அதாவது அஷ்டமி அன்னைக்கு தான் கண்ணபெருமான் பிறந்த ஒரு நாள் கோகுலஷ்டமின்னு கொண்டாடுவாங்க. இந்த கோகுலஷ்டமி சிறப்பாக வருது. அதாவது எல்லாரும் அஷ்டமியை ஒதுக்குனாலும் இந்த ஆடியில் வர்ற கடைசி அஷ்டமி கோகுல அஷ்டமின்னு சொல்லிட்டு மாட்டு தொழுவத்தில் அவர் கண்ணன் பிறந்ததை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதாவது கோபியர் கொஞ்சம் ரமணான்ற மாதிரி எல்லாருமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்புற கொண்டாடுவாங்க. நம்மளால் முடிஞ்சாலும் வீட்டில் வெறும் அவளை கூட பிசைஞ்சு கிருஷ்ணனுக்கு வச்சு ஒரு பால் நெய்வேத்தியம் வச்சாலும் கிருஷ்ண பெருமா சந்தோஷப்படுவார். அதே மாதிரி அஷ்டமியில் நீங்கள் கிருஷ்ணனை மத்தி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அஷ்டமியில் காளியும் பிறந்திருக்கா. அந்த காளியும் கிருஷ்ணனும் பிறந்தது தான் கோகுல அஷ்டமி. அதுக்கு தான் காளியம்மனுக்கு ஜண்டி ஹோமம் பெருசாக நடக்க போகுது. நம்ம திருவண்ணாமலை சேந்தமங்கலம்ன்ற ஊரில் மகா ஜண்டி ஹோமம் நடக்க போகுது. அதில் 44 வித்வான்கள் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு வித்வானா நானும் மகாசக்தி மாசாணியம்மனோட அருளோடு கலந்துக்கிற போகிறேன். நன்றி, வணக்கம்.